மேம் இப்ப அந்த ஜப்பான் நாட்டுல வந்து சுனாமி வந்து வரப்போறதா இன்னொரு ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. அ இந்த தாதா பாபா ஒருத்தர் வந்து இருப்பார் இல்லையா? பாபா வாங்கேவது. பாபா ம். வால்கே அவர்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியே நடந்த ஜப்பான்ல ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம், சுனாமினா பெரிய ஒரு அழிவ வந்து குடுத்துட்டு தான் வந்து போன மாரி தான் வந்து ம், ம். இருந்திருக்கு. ஸோ இத பத்தி என்ன மேம் வந்து நினைக்கிறீங்க? நான் இது வந்து 2020லேருந்து 5 வருஷமா நம்ம வீடியோ நம்ம டிவி ஆரம்பிச்சதுல நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஐம் நாட் நோ ஜோசியர். பட் நான் வந்து ம். என்னோட இன்ட்யூஷன் வாட் மை காட் என்னோட கடவுள் என்ன சொல்றார்ன்னா, பெரிய அழிவுகள் உலகமெங்கும் இருக்கும். ம். இயற்கையின் சீற்றம் பெருசா இருக்கும். ஏனென்றால், ம். எந்த ஒரு பெரிய நாடும் எந்த ஒரு இயற்கையின் சீற்றத்த அவங்களால எதிர்கொள்ள முடியாது. நீங்க ம். எவ்வளோதான் ஒரு பெரிய நாடு அமெரிக்காவா இருக்கட்டும், அது ஜப்பானா இருக்கட்டும், இல்ல ஜெர்மனியா இருக்கட்டும், இயற்கையை நீங்க யாரும் வெல்ல முடியாது. ஆகையால நீங்க பாருங்க, எப்பப்போ வந்து இந்த திருச்செந்தூர் கோயில் கிட்ட இந்த கடல் உள் வாங்குதோ, நீங்க பாருங்க 2004லயும் அந்த சுனாமி நடந்த நேரத்துல, அங்க திருச்செந்தூர்ல உள் வாங்குச்சு. ம். திருச்செந்தூர்ல தேர் வாஸ் நோ சுனாமி. ஓகே. அப்ப அங்க வாங்கும்போதெல்லாம் நீங்க பாருங்க, இந்தோனேஷியால ஒரு பூகம்பம் வருது. இப்ப நீங்க உலகம் எங்கேயுமே பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் பெருசா வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃப்ளட்ஸ், ம். ஒரு பக்கம் பூகம்பம், ஒரு பக்கம் வால்கனோஸ் இரப்ட் ஆகுது. ம். அப்ப வந்து இந்த இது வந்து ஈவன் இந்த சுனாமி வந்து ரஷ்யாக்கும் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அங்கேயுமே ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வந்திருக்கு. தட் இஸ் அந்த அந்த ஏரியால. ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் எக்ஸ்பெக்டட். நம்ம மக்கள் எவ்வளோ எவ்வளோ பாவம் பண்றோமோ, அந்த பாவத்துக்கு ஏற்ற கடவுள் நம்மளுக்கு ஒரு தக்க தண்டனை குடுப்பார். அது வந்து இயற்கை தான் நம்மளை இயற்கைய வந்து யாருமே நீங்களும் நானும் யாருமே வெல்ல முடியாது. ஓகே. ம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்மள நக்கலா பேசுவாங்க. நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் த ஃபேக்ட். இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் போய் அங்க சுனாமி வரும்போது அங்க போய் நிக்க சொல்லுங்க. ம். இந்த சுனாமி அவங்கள புடிச்சிட்டு போகுதா? இல்லாட்டி அவங்க மட்டும் தப்பிச்சுட்டு வராங்களான்னு பார்க்கலாம். ஆகையால இதெல்லாம் நல்லதுக்கு தான். ஏன்னா மக்களுக்கும் இது ஒரு என்ன பாடம். ம். நம்ம செய்யும் பாவங்கள், நம்ம கர்மா இதெல்லாமே அனுபவிச்சே தீரணும்.